மென்டல் ஹெல்த்ல ஏதாவது ஒரு மித்துன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன? அது இப்போ ஷீசோஃப்ரீனியா அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது மனச்சிதைவு நோய். எப்படின்னா அவங்களுக்கு வந்து கற்பனையா இருப்பாங்க. கற்பனைன்னா யாரோ தன்னை ஃபாலோ பண்றதா நினைப்பாங்க. அப்புறம் யாருமே இல்லைன்னாலும் அவங்க அங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க தன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஷீசோஃப்ரீனியா, மனச்சிதைவு நோய். ஆனா இது வந்து இதனுடைய அதான் சொல்றேன்ல, ரூட் காஸ். எல்லா விஷயங்களுக்கும் நீங்க ரூட் காஸ் போகும். ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாவே பல விஷயங்கள் வந்து இங்க எல்லாமே சரி பண்ணலாம். நம்ம அதை பண்றதில்ல. இந்த ஷீசோஃப்ரினியாங்கிறது வந்து இப்படிப்பட்ட ஒரு நோய். ஆனா அந்த அப்படி ஒரு பிஹேவியர் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும், ஏன் இந்த டீவியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்கலாம். அதை செய்ய மாட்டாங்க. இவங்க ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் பிடிச்சிருக்குன்னு சாமி ஓட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இந்த ஒரு தமிழ் படத்துல கூட கொட்டுக்காளின்னு நினைக்கிறேன், அந்த படத்துல ரொம்ப தீவிரமாவே இருந்துட்டு இருப்பா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது என்னமோ எடுப்பாங்க, எதுமோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட கூட்டிட்டு போயிட்டு வயிற்றுல ஏதோ இது இருக்கும் என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் இந்த கழிவு மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்தா சரியா பொருள்வாங்க. அது பிசியாலஜி, இது வந்து சைக்காலஜி. எப்படி சரி பண்ணுவாங்க? ஆனா நம்பி போறாங்க, பண்றவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க.